அழகான பூ. அதை போய் ஐயா பறிச்சு வேற வீட்டுக்குள்ள போய் பிடிச்சி சாமி காலில் போடுறது சாமி சம்பவம். அப்படி இல்லை. எந்த உலகத்திலே உரை ஒருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் வரும். ஒரு பூ பூத்தா அந்த பூ வந்து கடவுள் காலுக்கு போகணும், இல்லைன்னா காதலியே அல்லது சம்சாரத்தில் கடைக்கு போகணும். அதற்கு ஒரு பிரியம். அல்லது அந்த பூ வாடி ஒரு காயோ பழமோ உண்டாது. அதை போல நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்த உடனேயே கவலை வந்துடும். எப்படா அப்பாவுக்கு சொல்லணும், எப்படா அவங்க கல்யாணம் கொடுத்தா அதனுடைய பேரம்பேச்சு அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு. இல்லை எனக்கு ஒரே வந்து ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைக்கு இந்த பொண்ணை நான் யாரும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன்னு முடியுமா? அதை கொடுத்துதான். ஆனால் அந்த கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட ராஜாதி ராஜனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த கஷ்டம் அந்த கண்ணில் இருந்து 2 சொட்டு கட்டி வரும். இங்கே நிறைய கல்யாணத்தில் நாம் அனுபவிக்கிறோம். அதே போல அந்த கன்னிகா தான் சாதாரண வீட்டிலே அப்படின்னா இப்ப தேவரேந்திரனுடைய ஒரே செல்ல பொண்ணு. அவ்வளவு தேவேந்திரன் சொல்லிட்டால் என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்கிட்ட இருக்கிற அவ்வளவு சொத்தையும் கொடுத்துருக்கோம். அப்சரஸ்திரியிலேருந்து கற்பூர லட்சத்திலே